அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பரதன் மேல் குற்றம் காண முற்பட்ட தன் பிழையை எண்ணி அழுத கோசலை. பாடல் எண் 918. இவனையுமோ குறை சொன்னேன் என எண்ணி தன் பழுதாள், அவலமதே கூடிப்போய் அவள் ஏங்கி நின்றழுதாள். தவறு செய்தேன் துன்ப வலி தாங்களையே என்றழுதாள், கவலை ஊற்றாய் எழுந்தழுதாள், கரம் கூப்பி நொந்தவழி. இதுவே 918வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இவனையுமோ குறை சொன்னேன் என எண்ணி தன் பழுதால் என்ற முதல் வரிக்கான விளக்கம். இத்தகைய மேன்மையான நற்பண்புகளை கொண்ட இந்த பரதனையோ குற்றம் சுமத்தினேன் என்று எண்ணி தன்னுடைய பழுதுமிக்க வார்த்தைகளால், தன்னுடைய குற்றம் மிகுந்த வார்த்தைகளால் அவலமதே கூடிப்போய் அவள் ஏங்கி நின்றெழுதாள். தன்னுடைய உள்ளத்திலே துன்பம் மிகுந்த அவலச்சுவை ஏற்பட்டு, அவலம் ஏற்பட்டு, அந்த அவலச்சுவையால் அத்தாயானவள் உள்ளம் ஏங்கி அழுதாள். தவறு செய்தேன் துன்ப வலி தாங்களையே என்றெழுதாள். நான் குற்றம் செய்து விட்டேன், என்னுடைய குற்றத்தினால் என் மகனாகிய பரதன் என்கிற உன்னுடைய உள்ளத்திலும் துன்பம் ஏற்பட்டிருக்குமே, அவ்வாறு உன்னுடைய உள்ளத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துன்பத்திற்கு காரணமாக விளங்கக்கூடிய என்னால் விளைந்த அந்த துன்பத்தை நான் எண்ணி பார்க்கும் போது என்னுடைய உள்ளத்துள்ளே மிகவும் துன்ப வலி ஏற்படுகிறது. அந்த வலியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று அழுதாள். கவலை ஊற்றாய் எழுந்தழுதாள், கரம் கூப்பி நுந்தவழி. நீரூற்றானது நிலத்திலிருந்து பொங்கி மேலே எழுவது போலவே அந்த தாயின் உள்ளத்திலும் கவலை ஊற்றானது பொங்கி மேலே எழுந்தது. அவ்வாறு மேலே எழுந்த அந்த கவலை ஊற்றினால் அவள் அவரை நோக்கி கரம் கூப்பி அழுதவாறே, மனம் நொந்து வேதனைப்பட்டவாறே தன்னுடைய அழுகையை, துன்பத்தை வெளிப்படுத்தினாள். இதுவே 918வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 919வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.